கோடிங். ஓகே. ஆக்சுவலாக இந்த சர்வருக்கு நம்ம கொடுக்க போகிற ஐபி அட்ரஸ் 192.168.1.10 அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே சுவிட்சுக்கு நம்ம VLAN 1க்கு நம்ம கொடுக்க போகிற ஐபி அட்ரஸ் 192.168.1.1 அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். கீழே இருக்க ரெண்டு சுவிட்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சுவிட்சோட பேக்கப் எடுத்து இதில் வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் S1 அப்படிங்கிற சுவிட்சை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். எனேபிள் config t host name S1 username GITN பாஸ்வேர்டு GITN. ஸோ இவ்வளோதான். இதைத்தான் நம்ம வந்து பேக்கப் எடுக்க போகிறோம். இதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கப் எடுக்கிறத கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அப்போ நமக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும், ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். நம்மளோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் VLAN 1 ஐபி அட்ரஸ் 192.168.1.1 நோ செட். ஸோ இது போக சம் VLAN வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். VLAN 10, VLAN 20, VLAN 30. இங்கே VLAN அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண 10, 20, 30 அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நான் இதை என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கப் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ பேக்கப் அப்படிங்கிறது யாரை எடுக்க போகிறோம், நம்ம சேவ் பண்ணியிருக்கிறத ஒரு தடவை சேவ் பண்ணிக்கிறேன். காப்பி ஸ்டார்ட்அப் கான்ஃபிக் TFTP சர்வர். TFTP சர்வரோட ஐபி அட்ரஸ் 1.10. நான் S1 கான்ஃபிக் அப்படிங்கிற நேம்லே நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த சர்வருக்கு நம்ம ஐபி அட்ரஸ் கொடுக்கல, அதனால சேவ் ஆகலை. 192.168.1.10. ஓகே. இப்போ நம்ம சர்வரில் போய் செக் பண்ணிக்கிறோம். TFTP அப்படிங்கிறதுல S1 config அப்படிங்கிற ஃபைல் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்ச் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு புது சுவிட்ச் வந்து வாங்கியிருக்கோம். இல்லை ஒரு சுவிட்சில் இருக்கிற பேக்கப் எடுத்து இன்னொரு சுவிட்சில் வைக்க போகிறோம். ஏதோ ஒரு கான்செப்ட். இந்த செகண்ட் சுவிட்சை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம். கான்ஃபிகர் பண்ணும்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சோட நேம் மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்க போகிறதில்ல. எனேபிள் கான்ஃபிக் டி ஹோஸ்ட் நேம் S2. ஸோ இப்போ நமக்கு ரீஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S1 அப்படிங்கிற நேம்க்கு வந்து மாறணும். காப்பி ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா, TFTP சர்வரில் இருக்குது. அதை கொண்டு வந்து நம்ம ரன்னிங் கான்ஃபிக் அப்படிங்கிற ஃபைலை வந்து சேவ் பண்ண போகிறோம். TFTP சர்வரோட ஐபி அட்ரஸ் 1.10, ஃபைல் நேம் வந்து S1 கான்ஃபிக். என்டர். இவ்வளோ நேரம் டைம் எடுக்காது. கரெக்ட். நம்ம இந்த சுவிட்சுக்கு என்ன செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸே லிங்க். அசைன் பண்ணலை. ஆமாம் ப்ரோ. VLAN 1க்கு நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கோமா, இல்லை. ஜஸ்ட் நேம் மட்டும்தான் மாற்றிருக்கோமே தவிர ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன செய்யாது, கனெக்டிவிட்டியே இருக்காது. இன்டர்ஃபேஸ் VLAN 1 ஐபி அட்ரஸ் 192.168.1.1 நோ செட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், காப்பி TFTP
அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் கான்ஃபிக் ஃபைலாக வைக்கிறோம். S1 கான்ஃப் சாரி தப்பாக போட்டேன். டிஎஃப்டிபி சர்வரோட ஐபி அட்ரஸ் ஃபைல் நேம் தான் S1 கான்ஃப். இப்போ நம்ம S2ல இருந்தோம். இப்போ S1 அப்படிங்கிற நேமுக்கு மாறி இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், சோரன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இது எல்லாம் நமக்கு வந்து ரீஸ்டோர் ஆயிருச்சு. பட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLANஓட டேட்டாபேஸ் வந்து ரீஸ்டோர் ஆகிருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ VLANஓடது ஸ்டோர் ஆகலை. ஸோ VLAN இருக்கு பாருங்களேன், அது வந்து எங்கே சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்க பாருங்களேன், ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஃபைல் அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சோட NVRAM அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கும். VLANஓட டேட்டாபேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மெமரிக்குள்ளே இருக்கும். ஸோ ஃப்ளாஷ் ஸோ சுவிட்சில் எடுக்கும்போது மட்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NVRAMல உள்ள அந்த ஸ்டார்ட் அப் கான்ஃபிக் ஃபைலையும் ஃப்ளாஷில் உள்ள VLANஓட டேட்டாபேஸையும் நம்ம எடுக்கணும். ஸோ இது வந்து நம்மளோட என்ன சுவிட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ சுவிட்சில் VLAN கிடையாது. அதனால ஃப்ளாஷ்குள்ளே நீங்கள் செக் பண்ணீங்கன்னா என்ன இருக்காது அப்படின்னா VLAN டேட்டாபேஸ் இருக்காது. நம்ம ஓல்டு சுவிட்சுக்கு வரும். ஓல்டு சுவிட்ச் S1. ஏன் ப்ரோ நியூ ஸ்விட்ச்ல இருக்காது? அது ஏன்னா வேற நம்ம இங்கே வந்து கிரியேட் பண்ணலை இல்லை ப்ரோ இதில். அதனால என்ன இருக்காது அப்படின்னா அதாவது டிஃபால்ட்டாக அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல VLANஓட டேட்டாபேஸ், அதுக்கு எல்லாம் என்ன இருக்காது ஓகே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஒரு டேட்டாபேஸாக உள்ளுக்க கிரியேட் ஆகிருக்காது. நீங்கள் எப்போ வந்து கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போதான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLAN டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகும் ப்ரோ. நம்ம S1 சுவிட்சில் என்ன செஞ்சுருக்கோம், VLAN 10 அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். VLAN 10 20 30. ஸோ இதோட ஃப்ளாஷ் மெமரியில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃப்ளாஷ் இதில் என்ன இருக்குது அப்படின்னா VLAN டேட்டாபேஸ் அப்படிங்கிறது இருக்குது நமக்கு. ஸோ நம்ம இதை வந்து என்ன செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுக்கலை. அதனால் திருப்பி என்ன செஞ்சுக்கிறோம், ஓகே, திருப்பி S1 சுவிட்சில் VLAN டேட்டாபேஸை தனியாக ஒரு பேக்கப் எடுக்கிறோம். கான்ஃபிக் டி சரி எங்கன்னா காப்பி எங்கே இருந்து VLANஓட டேட்டாபேஸ் வந்து எங்கே இருக்குது, ஃப்ளாஷ் மெமரிக்குள்ளே இருக்குது. ஸோ ஃப்ளாஷ் மெமரிக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு ஃபைலை காப்பி பண்ணி எங்கே கொண்டு போய் வைக்க போகிறீங்க, TFTP அப்படிங்கிற சர்வரில் கொண்டு போய் வைக்க போகிறோம். ஃபைல் நேம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLAN டாட் DAT அப்படிங்கிற நேமில் இருந்துச்சு. எங்கே கொண்டு போய் வைக்க போகிறோம், TFTP சர்வரோட ஐபி அட்ரஸ். ஸோ நீங்கள் என்ன நேம் இதே நேமில் வந்து வைக்க போகிறீங்களா இல்லை நேம் எதுவும் மாற்ற போகிறீங்கனாலும் மாற்றிக்கிற போகிறோம். நம்ம என்ன செஞ்சுக்கிற போகிறோம், இதே நேம்லேயே நம்ம வச்சுக்கிறோம் VLAN டேட்டா. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா TFTP சர்வருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLAN DAT அப்படிங்கிற இந்த ஃபைல் இருக்கு. ஸோ இப்போ VLAN டேட்டாபேஸை நம்ம என்ன செஞ்சிட்டோம், பேக்கப் எடுத்துட்டோம். அதை இந்த சுவிட்சில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ரீஸ்டோர் பண்ண போகிறோம். நம்ம S2 சுவிட்சில் ஒரு தடவை என்ன செக் பண்ணிக்கிறோம்னா VLAN டேட்டாபேஸை செக் பண்ணுறோம். 10 20 30 அப்படிங்கிற VLAN டேட்டாபேஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, காப்பி எங்கேருந்து எடுக்க போகிறோம், TFTP அப்படிங்கிற சர்வர்லேருந்து எடுக்க போகிறோம். எடுத்து எங்கே வைக்க போகிறீங்க, உங்களோட ஃப்ளாஷ் மெமரிக்குள்ளே வைக்க போகிறீங்க. ஸோ TFTP சர்வரோட ஐபி அட்ரஸ் ஃபைல் நேம் வந்து VLAN டாட் DAT. ஸோ இதே நேமில் நான் வந்து உள்ளுக்க வைக்க சொல்லி சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ளாஷ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். VLANஓட டேட்டாபேஸ் வந்து உள்ளுக்க வந்துருச்சு. VLAN அப்படிங்கிறத செக் பண்ணால் நமக்கு என்ன இல்லை அப்படின்னா VLAN எதுவுமே வந்து ரீஸ்டோர் ஆகலை.
இதுக்கு ஆக்சுவலாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீலோட் பண்ணணும் ஒரு தடவை. அந்த சுவிட்ச் வந்து ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VLAN-ஓட டேட்டாபேஸ் வந்து ரைட் ஆகும். இப்போ எனேபிள் ஷோ VLAN. இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 20 30 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு மெத்தடும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் ரீஸ்டோர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன செஞ்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேடை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன்னு. இப்போ இந்த சுவிட்சில் ஷோ ரன் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு காப்பி எடுத்துக்கிறீங்க. ஷோ ரன். ஸோ நான் அந்த ஹோஸ்ட் நேம்லேருந்து என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கு ஷோ ரன் போட்டிருக்கோமா, ஹோஸ்ட் நேம், இதை ஒரு காப்பி எடுத்து நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது S2 அப்படிங்கிற ஒரு சுவிட்ச். இந்த சுவிட்சில் இருக்க கான்ஃபிகரேஷனை அப்படியே வந்து இதுக்கு வந்து பண்ண போகிறோம். பண்ணும்போது ஏதாவது வந்து, அதாவது இது வேறு சுவிட்ச் இது வேறு சுவிட்ச்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்னா ஹோஸ்ட் நேம் S3 அப்படின்னு மாற்றிக்கிற போகிறீங்க. இந்த சுவிட்சுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. இந்த சுவிட்சுக்கு நீங்கள் வேறு ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல VLAN-க்கு வேறு ஐபி அட்ரஸ் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் எதுவும் எடிட் பண்ண வேண்டியது இருந்தால் எடிட் பண்ணி வச்சுக்கிற போகிறீங்க. இல்லை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த சுவிட்ச் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒரு சுவிட்ச் கொண்டு வரீங்கன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் எப்படின்னா காப்பி பண்ணீங்களோ அப்படியே பேஸ்ட் பண்ணணும். இல்லை இதில் உள்ள சில டீட்டெயில் வந்து அப்படியே அதாவது இதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்னொரு சுவிட்ச்லேயும் அதே மாதிரி தான் வரப்போகுது. சில இன்ஃபர்மேஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிறத நீங்கள் எங்கே டைப் பண்ணுவீங்க? கான்ஃபிகரேஷன் மோடில் டைப் பண்ணுவீங்க. நான் இப்போ ஆக்சுவலாக இதை எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். S3 அப்படிங்கிற இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணுறோம். அதாவது இந்த சுவிட்சில் எந்த கான்ஃபிகரேஷனும் கிடையாது. எனேபிள் கான்ஃபிக் டி. இதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிறதுலேருந்து டைப் பண்ணணும். ஸோ நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்கிறத அப்படியே வந்து இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பேஸ்ட் கொடுத்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரன். இங்கே நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது எல்லாம் பேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ VLAN மட்டும் நமக்கு இங்கே இருக்காது. நீங்கள் என்ன செஞ்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த VLAN-ஓட டேட்டாபேஸ் தனியாவில் இருக்கும். அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். ஹோஸ்ட் நேம் அப்படின்னு என்ட்ரு பண்ணீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் மோடில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு இடையில வந்து ஒரு ஆச்சரியக்குறி இருக்கு பாருங்களேன். அதில் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு நான் என்ன செய்கிறேன், VLAN 10, VLAN 20, VLAN 30 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். Ctrl+A, Ctrl+C. கான்ஃபிக் மோடில் போயிட்டு திருப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ண பிறகு ஸோ VLAN அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். VLAN 10 20 30 அப்படிங்கிறது வருது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்கிரிப்டிங் அப்படி அதாவது நீங்கள் பேக்கப் எடுக்கிறீங்க பாருங்களேன், அந்த பேக்கப்பே ஒரு ஸ்கிரிப்டிங்காக தான் இருக்கும் உள்ளுக்க. அதை நீங்கள் என்ன செய்யலாம், இதில் செஞ்சு பார்ப்போம். இதில் வராது, நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு கிளாஸில் எடுக்கிறேன். சும்மா நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட் பேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நோட் பேடில் வந்து ஓப்பன் ஆகும். எது எதுனா நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எடிட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் ரீஸ்டோர் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான மெத்தட். இதை தவிர ஒன்றும் கிடையாது.
ஓகே. இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. இது தனியா இருக்கட்டும். நம்ம ரவுட்டிங் கான்செப்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வருவோம். ஓகே ப்ரோ. அந்த ஸ்கிரிப்டிங்ல வந்துட்டு அது அது என்ன ஓ விஷயம்? அது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆ விடுங்க. ஓகே. என் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறோங்களேன், இந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைமில் உள்ளவங்களுக்கும் சரி, இதில் எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஆக்சுவலாக வந்து கிளாஸ் எடுக்கிறேன் ப்ரோ. எடுக்கிறேன்னா மீனிங் என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து சிசிஎன்பி அப்படிங்கிறத நீங்கள் வந்து படிக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு தடவை என்கிட்ட படிக்கிறீங்க. உங்களுக்கு முடிச்ச பிறகு நான் இன்னொருத்தருக்கு வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறேங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த இதுனா நம்மளோட சிசிஎன்பியில் தான் வரும் இதில். நம்ம சிசிஎன்பி அப்படிங்கிறதுல இந்த கான்செப்ட் கிடையாது. இருக்கு இதுவும். அது பேசிக்காக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாகவே பார்ப்போம். இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க்கை வந்து நான் டிசைன் பண்ணி, நான் இதுக்குள்ளே இருக்கிற கான்ஃபிகரேஷனை நான் ரெடி பண்ணி, ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்து முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னொருத்தர் வராரு. அவருக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே கிளாஸ் தான் நான் எடுக்கணும். அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எல்லாத்தையும் வந்து அஹ், திருப்பி வைப் பண்ணிடுவேன். வைப் பண்ணிடுவேன்னா உள்ளுக்கு எந்த கான்ஃபிகரேஷனும் இருக்காது. திருப்பி நான் என்ன செய்வேன், அவருக்கு கிளாஸ் எடுப்பேன். இப்போ நான் இது வந்து ஒரே கிளாஸில் உங்களுக்கு எடுத்து முடிச்சிட முடியுமானா முடியாது. இதுவே ஒரு 3 கிளாஸ் போகும், இல்லை 4 கிளாஸ் போகும். ஸோ அப்போ நான் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் எடுக்கும்போது இந்த ஒரு பார்ட் மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிறேங்களேன். நாளைக்கு நான் உங்களுக்கு என்ன எடுத்தனோ அதுலேருந்து நான் திருப்பி என்ன செய்யணும், கண்டினியூ பண்ணி போகணும் இங்கே. அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட கிளாஸை முடித்த பிறகு இதை வந்து நான் ஒரு பேக்கப் எடுத்து வைப்பேன் இதை. ஸோ நான் பேக்கப் அப்படிங்கிறது பேக்கப் ஃபைலாக எடுத்து வைக்க மாட்டேன். என்ன செய்வேன் அப்படின்னா, ஒரு நோட் பேடில் போய் இது மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சிருவேன். உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணதை திருப்பி வந்து சாரி காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணி விட்டுருவேன். அப்போ என்ன செஞ்சிடும் அப்படின்னா, நேற்று நான் உங்களுக்கு என்ன எடுத்தனோ அந்த காப்பி இதில் இருக்கும். இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கப் ரீஸ்டோர் தான். ஸோ பேக்கப் ரீஸ்டோர் அப்படிங்கிறத நீங்கள் என்ன, அதாவது ரியல் டைமில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்டிங் இருக்கு பாருங்களேன், இதுதான் வந்து உங்களுக்கு வரும். அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, நிறைய சுவிட்சுக்கு நீங்கள் ஒரே மாதிரி கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேங்களேன், இதுலேயே வந்து எத்தனை ரவுட்டர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 ஒரு 10 15 ரவுட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. இந்த ரவுட்டரை ஃபுல்லாக நம்ம என்ன செய்வோம், ரியல் டைமில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ரவுட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்ஹெச் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இது எல்லாம் ஒரே கமாண்டு தான். எந்த ரவுட்டருக்கு ரவுட்டர் மாற போகிறது கிடையாது. என்ன செய்ய போகிறீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஐபி அட்ரஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் என்ன செய்வீங்க, எஸ்எஸ்ஹெச்சுக்கான கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ 15 ரவுட்டருக்கு போய் 15 ரவுட்டர் இப்போதைக்கு, இதே இது 100 ரவுட்டர் இருக்குன்னா 100 ரவுட்டர்லையும் போய் நம்ம இதே மாதிரி டைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கிறோங்களேன், அது வந்து ரொம்ப நேரம் எடுத்துரும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்கிரிப்டிங் நம்ம உள்ளுக்கு போகும்போது பாருங்களேன், நம்ம இந்த ஸ்கிரிப்டிங் தான் நான் நிறையவும் யூஸ் பண்ணுவேன், நீங்களும் அதையும் யூஸ் பண்ணுவீங்க. அப்போயே உங்களுக்கு வந்து இது எதுக்காக அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அப்போ நம்ம காப்பி பேஸ்ட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ உங்களோட வேலை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். ஆக்சுவலாக இந்த காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறதே வந்து பேக்கப் ரீஸ்டோர் தான். காப்பி பண்ணீங்கன்னா பேக்கப், பேஸ்ட் பண்ணீங்கன்னா ரீஸ்டோர். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ப்ரோ? ஓகே ப்ரோ. அதில் டெவ்நட்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் சிஸ்கோவில் ஒரு கோர்ஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ. என்னது இந்த ப்ரோ? ஆட்டோமேஷன் இது இப்போ ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது இருக்கு பாருங்களேன், அது வேற. ஆட்டோமேஷன் அப்படிங்கிறதே வந்து இப்போ நான் சொன்னேன் பாருங்களேன், இது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று கிடையாது, நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும் ப்ரோ. இப்போ நம்ம ஸ்கிரிப்டிங் பண்ணுறோம் பாருங்களேன், இந்த ஸ்கிரிப்டிங்கத்தை அவங்க கமாண்டாக எழுதி உள்ளுக்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஆட்டோமேஷனாக நடக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு ரவுட்டரையும் நான் ஓப்பன் பண்ணி என்ன செய்கிறேன், அதில் போய் பேஸ்ட் பண்ணுறேன். ஆட்டோமேஷனில் அப்படி நடக்காது. இதை ஃபுல்லாக வந்து ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவ்வளோ ரவுட்டருக்கு இதை ஃபுல்லாக நீ பேஸ்ட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க. அது வந்து பேஸ்ட் ஆயிரும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இது நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க, நம்ம ரவுட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு டைம் இருக்கா?
ஓகே ப்ரோ. டைம் இருக்கு ப்ரோ. ஓகே.